தான் இன்றைக்கி நான் கறி செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெஜிடபிளோ இல்லாட்டி வந்து நல்லெண்ணெய் எதுண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நல்ல சட்டி வந்து நல்லா சுடறிட்டு எண்ணெயும் விட்டாச்சு. இப்போ வந்து நான் கடுகு போட போகிறேன். அது வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு உளுந்துன்னு சொல்லி நான் வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, அப்படி செய்யுங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ அது கொஞ்சம் பொரிஞ்சு வருது. அதோடு நான் வந்து இப்போ ஒனியன் வந்து சேர்க்க போகிறேன். ஒனியன் அதோடு சேர்த்து கொஞ்சம் உள்ளியும் இப்போ சேர்க்குறேன். இப்போ அது கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஓகே, கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் இதோட வந்து கொஞ்சம் ரம்ப லீஃபும் வந்து கறி லீஃபும் வந்து இதுக்குள்ள சேர்க்கிறேன். அதோட நான் அப்புறம் 2-3 பச்சை மிளகாயம் வந்து சேர்க்கிறேன். அது உங்களுக்கு விருப்பமாக சொன்னால் நீங்கள் செய்யலாம். இது வதங்கி கொண்டு இதை சேர்க்கலையே இதோட சேர்த்து நான் தக்காளியும் வந்து சேர்க்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல வடிவாக எல்லாம் வடிவாக வதங்கி வந்துட்டுது. இப்போ இதோட வந்து நான் வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சம் வெந்தயம், பெருஞ்சீரகம், மிளகு, நற்சீரகம் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதோட வந்து நான் வந்து இனி ஒரு 2-3 செத்தல் மிளகாயும் வந்து இதோட நான் சேர்க்கிறேன். அதாவது ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் செய்து நான் இப்போ வதங்க வருவேன். ஓகே, இது கொஞ்சம் வதங்கி வரைக்கிறேன். இதோட வந்து நான் வந்து தூள் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் இதோட ஒரு 3 மேசக்கரண்டி வந்து தூள் வந்து சேர்க்கிறேன். இந்த தூளையும் வந்து ஒயிலோடு வந்து வறுத்தோம்னு சொன்னால் அது நல்ல கலராகவும் வடிவாகவும் இருக்கும். இப்போ அதையும் கொஞ்சம் வதங்குவோம். தூளையும் போட்டு கொஞ்சம் வதங்க விட்ட பிறகு இதோட வந்து நான் வந்து புளி சேர்க்க போகிறேன். இப்போ இதோட வந்து தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்க்கிறேன். பழப்புளி வந்து சேர்க்கிறேன். பழப்புளி போட்டு நாங்கள் இப்படி செய்துட்டு இனி இதுக்கப்புறம் வந்து நான் மீன் வந்து இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் வந்து அரளி வந்து சேர்க்கிறேன். ஓகே, சேர்ந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை இதே மெதடில் செய்யலாம். நான் வந்து நார்மலாக இப்படியான மெதடில் தான் செய்கிறேன்னா. இப்போ வந்து இதோட நான் ஃபிஷ் சேர்க்க போகிறேன். எல்லா ஃபிஷ்ஷும் சேர்த்துட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ மீன் எல்லாத்தையும் இந்த கிரேவியோட மசாலாக்களோட வந்து நான் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோட வந்து நான் வந்து தண்ணிப்பாலம் 2மே ஒரே அடியாக தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு அளவானதா. அப்போ வந்து அதை வந்து நான் சேர்க்கிறேன். இப்போ வந்து நான் பால் எல்லாம் விட்டு முதல் பால், தண்ணி பால், 2ஆம் 3ஆம் பால் 2 ஸ்பூன் தானே அதெல்லாம் உண்டா சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் வந்து இதை மூடி விட போகிறேன். நல்லா கொதித்து பச்சை வாசனை தோளிண்ட போன பிறகு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இப்படி மெல்லவா அப்படி ஆட்டி விட்டா ஓகே. நான் நடுவில் நாங்கள் கரண்டி வச்சோம்னு சொன்னால் அது வந்து கரைஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல வடிவாக எண்ணெய் உறந்து
நல்ல வடிவாக வந்திருக்குது பாருங்க. உப்பு புளி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதுவும் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது சொதியம். இப்போ நான் இதுக்கு வந்து பால் வந்து சேர்க்க போகிறேன். முதலாம் பால் இந்த இதுவும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சொதியும் ரெடி ஆகிட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சேன்னா சரி. அப்போ சொதியும் ரெடி ஆகிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து உப்பு குறைவாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து சேர்க்க போகிறோம். அப்போ ஓகே இருக்கும். சொதியும் ரெடி. இப்போ வந்து மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த மீன் தலை, மீன் பீஸ் எல்லாம் போட்டு வச்சேன்னா அப்போ அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தானே. அப்போ அப்படி செய்து பார்த்தேன்னா ஓகே. இன்றைக்கி எங்களை விட மீன் குழம்பு, மீன் பொரியல், மீன் சொதி தான் இன்றைக்கி எங்களோட லன்ச் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ மீனுக்கு வந்து இப்போ இனி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்தியன் லஞ்சுங்கட. ஓகே, இதே மாதிரி செய்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இனி மீன் வந்து பொரிச்சிட்டு நான் வந்து டன். ஓகே, பாய்.